ஸோ இன்றைக்கி லேண்ட் 4ல் இருக்கேங்க. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப கேப் ஆகுது. ஏன் அப்படின்னா மொத்தம் ஒரு 20 ஏக்கருக்கு மேலே பிடிச்சி விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், குத்தகைக்கு எடுத்து. சரிங்களா? அதனால் இப்போ வந்து வயலில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சண்டே. நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, தக்காளி இருந்தது, அது இந்த இதில் தான், இந்த வாழையில். ஃபஸ்ட்டு அந்த தக்காளி போட்டிருந்தப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த தக்காளி எல்லாம் பிடுங்கி போட்டாச்சு. அதோட குச்சிகள், ஒரு சில வாழைகள் வந்து ஈனிருச்சு. இன்னொரு 3 மாதத்தில் வெட்டலாம். இப்போ அது மேலே வந்து தக்காளி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கே கீழே உழவு போட்டு இங்கே கத்திரி பயிர் பண்ணியிருந்தோம். கத்திரி வந்து நம்ம ஆர்கானிக்கில் பண்ணுறோம். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறை களை வெட்டிட்டேன். அடுத்தது வந்து களைக்கொல்லி நம்ம அடிக்கிறதில்ல. இப்போ செடி காட்டை கட்டிடுச்சு, அதாவது வந்து செடி வந்து காட்டை மூடிடுச்சுங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ நிறைய இலைகள் விழுந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து களைகள் முளைக்குது. இதில் வைரஸ் தாக்குதல் இருக்குது. இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நாவாழ கொழுந்து அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் லோக்கல் லாங்குவேஜில். சிற்றிலை நோய் அப்படிம்பாங்க. இது வந்து வைரஸ் மூலிமா பரவுறது. பேன் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த காட்டை வந்து நீ போதும் இன்னொரு 2 பறிப்பு பறிச்சுட்டு அழிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் விரிடி எல்லாமே ஊற்றிருந்தா, இருந்தாலும் இந்த வேர் பிரச்சனை இருக்குது. லாஸ்ட் முறை வந்து வாழை போட்டுருந்துச்சு, 2 முறையும் வாழை போட்டு நம்ம எடுத்து பண்ணியிருந்தோம். அதனால் நெமட்டோடு தாக்குதா என்னென்னு தெரில, பட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பாத்தி இருந்துச்சுங்க, ஃபுல்லாக 1 லிட்டர் சூடோமோனாஸ் ஃபுல்லாக அதே பாத்தி ஊற்றி விட்டேன். இருந்தாலும் அது கேட்கல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ 3 மாதமாக கூடி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு சிறகை வீணாக போச்சு. அதனால் வந்து நம்ம பயோவில் தான் பண்ணுறோம், இருந்தாலும் அது வந்து சரியாகலை, தீர்வு கிடைக்கல. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா சோலார் மின் விளக்கு, அது இரவில் வந்து பூச்சியை ட்ராப் பண்ணி பிடிச்சிரும். இது மொத்தம் ஒரு 4 இடத்துல வச்சுருக்குறேங்க. மொத்தம் 5 லைட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு லைட் ஒர்க் ஆகலை, 4 இடத்துல வச்சுருந்தேன். இரவில் எரியுது. எரிஞ்சு இங்கே வந்து பூச்சிகள் எல்லாம் உளுந்துருக்குது. இந்த லைட் எரியும். தண்ணி நிரப்பி எண்ணெய் ஊற்றி வைக்கணும். சரி, நான் இது வந்து ஹைட்டாக வைக்கல, இது மேலே இந்த ஸ்டிக்கில் நிற்கலை. சரிங்களா? குச்சி வச்சுக்கலாம், அது நிற்கலை. இது வந்து பேஸ்லெஸ் துரிஞ்சீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து அடிப்பேன், பிடி அப்படிம்போம் ஷார்ட் ஃபார்மில். இந்த இலைகளை உண்ற புழுக்கள் வந்து கொன்றுவது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல இலையாக வரும். சரிங்களா? இப்போ பேன் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்றிலை நோய் அப்படிங்கிறது பரவுது. காய் வந்து கலர் குறைஞ்சிருச்சு, ஏன்னா வந்து செடிக்கு வயசாயிருச்சு. அதனால் இப்போ உழவு ஓட்டிட்டு நீ அடுத்து வேறவெல்லாம் பண்ணணும். அதிகமாக ஓட்டிகிட்ருக்கிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, மொத்தம் ஒரு 24 ஏக்கர் பக்கமாக இருக்குது. இதில் நடவு மட்டுமே ஒரு 19 ஏக்கர், மறுபடியும் வாழை ஒரு 6 ஏக்கராட்டம் இருக்குது. 6 ஏக்கரில் இப்போ 1 ஏக்கர் வந்து காய்கறி மட்டும் பண்ணியிருக்கேன். இது முதல்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வழி தான் பிரச்சனை, தடை பிரச்சனை இருக்குது. ஸோ ஆற்றுக்குள்ளே போய் தான் போகணும். இப்போது 91 அடிக்கு மேலே வந்துச்சு பவானிசாகர் டேம். அது எப்போ வேணால் தண்ணி திறந்து விடுவாங்க. 10,000 கனஅடி 20,000 கனஅடி அப்படிங்கிற போகிறப்ப ஆற்றுக்குள்ளே அந்த பாதையை வந்து பயன்படுத்த முடியாது. அப்படி தண்ணி வந்ததுன்னாங்க ஒரு 4 நாள் தான் வரும். வந்துடுச்சுன்னா டேம் வந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க லெவலை, அப்புறம் தண்ணி குறைஞ்சிரும், அப்புறமா பாதை பயன்படுத்தலாம். ஆனால் காய்கறி வந்து அந்த 1 வாரத்துக்கு தாங்காது. ஸோ இது செமந்துட்டு போகணும் அப்படின்னா உள்ளே வந்து ரொம்ப தூரம் போகணும். அந்த ரூம் இருக்குங்களே,
அதை தாண்டி அங்கே ஒரு பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் போகணும். அது சாத்தியப்படாது சரிங்களா. அதனால் நீ இங்கே வந்து காய்கறிகள் இல்லாமல் குறைக்கலாம் அப்படின்ட்டுருக்குறோம், விட்டுடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். அப்படி இல்லை மழை காலங்கள் இல்லாமல் ட்ரை சீசனில் காய்கறி வந்துச்சு அப்படின்னா பவானிசாகர் டேம்லேருந்து தண்ணி வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் போடலாம் அப்படின்ட்டுருக்குறேன். சரி பார்ப்போம். ஸோ இப்போது 20 ஏக்கரா அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் எல்லாமே டிபிஎஸ் 5 போட்டிருந்தேன் போன முறை. இந்த முறை அதே தான் போட்டிருக்கேன். போன முறை வந்து டிபிஎஸ் 5 மட்டும் இல்லாமல் நிறைய ரகங்கள் மாற்றி போட்டிருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா டிபிஎஸ் 5 மட்டும்தான் எல்லாமே போட்டிருக்கேன். போன முறை வந்து IR20 அப்படிங்கிற ஒரு பழைய ரகத்தை வந்து நம்ம வீட்டு தேவைக்காக 1 ஏக்கர் நடவு போட்டிருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாமே டிபிஎஸ் 5 அந்த ப்ளூ ட்ரம்முக்கு மேலே இருக்கிறது சரிங்களா. ஒரு 3 இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இன்னொரு 7 கிலோமீட்டர் அந்த சைடுங்க வயல், அங்கே அந்த மாதிரி மற்ற இடங்களில் போய் பார்க்குறதுனால இந்த வீடியோக்கு வந்து தொடர்ச்சியாக போட முடியல, பணிகள் அதிகம். சரி ஓகே, தண்ணி பாயுது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.